என்னால் ஒரு ஒர்க்கில் கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10 உங்களை நீங்களே ரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் 10 out of 10 கொடுப்பீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. உங்கள் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பார்க்குற கடைசி வீடியோ இதுவாக தான் இருக்கும். ஐ கேன் கேரண்டி யூ. நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற 3 டிப்ஸும் ஒன்றோட ஒன்று ரொம்ப ரிலேட்டட். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, ரிமூவ் ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் அட்டென்ஷன் ஃபுல்லாக அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் தான் இருக்கணும். நான் டிஸ்ட்ராக்ஷன்னு எதை மீன் பண்ணுறேன்னா சீரீஸ், சோஷியல் மீடியா, கேம்ஸ் அண்ட் முக்கியமாக உங்கள் டைமை பயங்கரமாக கன்சியூம் பண்ணுற உங்களோட டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆகணும். அண்ட் ஐ டோன்ட் கேர் ஈவன் இட் இஸ் எ கேர்ள். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இமீடியட்டாக உங்கள் ஃபோனை ஏரோப்ளைன் மோடில் போட்டு அதை டக்குன்னு ரீச் பண்ண முடியாத மாதிரி ஒரு பிளேஸில் கொண்டு போய் அதை வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் நினைக்கிறத விட இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு ஹேபிட் உங்களுக்கு பல மணி நேரத்தை சேவ் பண்ணி கொடுக்கும். நம்பர் 2, ப்ரையாரிட்டைஸ் யுவர் டைம். இதை ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இந்தியன் டீனேஜர் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 4.8 hours மொபைல் யூஸ் பண்ணுறான். அதில் நீங்களும் ஒருத்தங்க தான். அண்ட் இந்த டைமை நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் 3 hours per day. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 3 hours ஆவரேஜாக சேவ் பண்ணுறீங்க, விச் இஸ் 1096 hours per year. அண்ட் இதை நீங்கள் டேஸுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா விச் இஸ் 36 extra days for you. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாம், இல்லை ஒரு பிஸ்னஸோட ஃபவுண்டேஷனை செட் பண்ணலாம். ஸோ உங்கள் டைமை எந்த ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணணுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நம்பர் 3, மைண்ட் செட். இப்போ நான் சொல்ல போகிற மைண்ட் செட் உங்கள் கோல்ஸ்க்கு உங்களை க்ளோஸராக கொண்டு போகும், விச் இஸ் 1 step மைண்ட் செட். உங்கள் கோல்ஸ் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், பட் திஸ் வில் மேக் யூ ஈஸி டு அச்சீவ் இட். ஜஸ்ட் டேக் 1 step எவ்ரி டே. உங்கள் முன்னாடி இருக்கிற பெரிய மவுண்டெயினை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, பட் அடுத்த ஸ்டெப்பை எங்கே வைக்கணும்னு யோசிங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பும் உங்கள் கோல்ஸுக்கு உங்களை க்ளோஸராக கொண்டு போகும். அண்ட் நான் இந்த வீடியோவில் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ வில் டெல் யூ another டைம். ஃபர்ஸ்ட் உங்கள் டைமை எது அதிகமாக கன்சியூம் பண்ணுதுன்னு பார்த்து அதை கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த சேவ் ஆகிற டைமில் என்ன ப்ரொடக்டிவான விஷயத்த பண்ணலான்னு யோசிங்க. நெக்ஸ்ட் டெய்லி ஒரு ஸ்டெப்பாவது உங்கள் கோல்ஸை நோக்கி வைங்க. ஸோ ப்ரொகாஸ்டினேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கே இப்போ சொல்லித்தரேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நான் இந்த வீடியோவில் சொன்ன 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலாம். அதுதான் the 2 minutes rule. இந்த 2 minutes rule எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஒரு விஷயத்தை செய்ய ஜஸ்ட் 2 minutes தான் ஆகும்னா அதை அப்போவே செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ஷீட்ஸை ஃபோல்ட் பண்ணுறது, பக்கத்து கடைக்கு போய் எக்ஸு வாங்குறது டயட்காக, அல்லது எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி thousands of எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலயமா ஈஸியாக உங்களோட ப்ரொகாஸ்டினேஷனை தவிர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மினிட்லேருந்து இந்த ரூலை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.